அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா எனக்கு எனக்கு பேட்டர்னே புரியல, இது புதுசாக இருக்குது, லைக் யூஸ்வல் ஃபிலிம் ஸ்டைலாக இருந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நம்ம மியூசிக்கலாக எவ்வளோ இன்புட்ஸ் போடணுங்கிறது லைக் வாய் வார்த்தைகளில் ஒர்க் அவுட் பண்ணாலும் அவங்க வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம், லைக் இது இந்த பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு. இன் அண்ட் அவுட் அது எது இருந்தாலும் லைக் எண்ட் ஆஃப் த டே so much எனக்கு ஏன்னா I was very nervous for every word he has come forward and he made me comfortable and Benny, thank you so much and Nivi, Sanvi and Amma she's not here and Guru sir எல்லாருக்கும் hi sir and ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வர்றது, அதாவது நாளை இயக்குனர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து சினிமா உலகத்துல வந்து வேற ஒரு வழியை வந்து உண்டு பண்ணுச்சு உள்ள வர்றதுக்கு. ஏன்னா டைரக்டரா உள்ள வரணும்னா இன்னொரு டைரக்டர் அசிஸ்டன்ட் ஆகணும், அப்புறம் ஒரு படம் பார்க்கணும், இன்னும் 4-5 படம் ஒர்க் பண்ணணும், அப்புறம் ப்ரொடியூசரை பார்க்கணும், கதை சொல்லணும். அதுல இருந்து வந்தாங்க. அப்புறம் டிவி மீடியாஸ் ஃபிலிம் இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+, மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். வந்துருச்சா? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாந்தி மேக்னா. ஆக்சுவலி என்னோட டீம் கிட்ட லாஸ்ட் டைம் நான் ப்ராமிஸ் பண்ணேன், என்னன்னா நெக்ஸ்ட் டைம் பேசும்போது நான் கண்டிப்பா தமிழ்ல ட்ரை பண்றேன். இது எனக்கு புது பாஷா, ஆனா ஷூட்டிங் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுக்காக தேங்க்யூ எல்லாத்துக்கு. நாங்க எல்லா ஒரு ஃபேமிலி மாதிரி சேர்ந்து ஷூட்டிங் பண்ணோம். இன்னும் மீடியா பிரஸ் எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். என்னன்னா இப்போதான் ஆக்சுவலி நான் சொன்னா சார் கிட்ட, என்னன்னா சார் ஐம் வெரி நர்வஸ் சார், எனக்கு இப்போ தெரியாது என்ன பண்ணுன்னு. ஸோ சார் எல்லா சப்போர்ட் தந்ததுக்கு எனக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இப்போ படம் வந்து இந்த கேரக்டர் இஸ் வெரி பியூட்டிஃபுல்லி ரிட்டன். ஐ திங்க் ஐம் வெரி லக்கி, வெரி ஃபார்ச்சுனேட் எனக்கு இந்த கேரக்டர் வந்துருச்சு. நான் அந்த கேரக்டர் எழுதுறதுக்கு இன்னும் தந்ததுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு, டைரக்டர் சார், ராஜேஷ் சார், பிரசன்னா சார் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்னு நான் நிறைய விஷயம் கத்துக்கினேன் ஷூட்டிங் பண்ணும்போது. ஐ அப்சல்யூட்லி என்னன்னா எனக்கு ஐ லவ் குரு சார். I've been always been a fan of him. இன்னொன்னு மணி சார், I was very excited that எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. அது தேங்க்யூ சார், ஐ ஹேட் a great experience. And இன்னும் கிருஷ்ணா காரு and பென்னி, they helped me a lot. இப்போ டிரான்ஸ்லேட், ஸோ கிருஷ்ணா காரு எல்லா படத்துல எனக்கு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஏன்னா I was very nervous for every word he has come forward and he made me comfortable. And Benny, thank you so much. And Nivi, Sanvi and Amma she's not here, and Guru sir எல்லாத்துக்கும் hi sir. And Sujit, thank you so much. Sujit always used to pull my leg. Proper book Tamil paste he used to bully me. Did you understand what I spoke? But kandipa na kattupa. That is one. Innonu padam vand Meera, thank you so much. You helped me a lot too. This is the opportunity to thank you, all of you, but if I miss someone, very very sorry. Kumar garu எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் ஆக்சுவலி இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நரேட் பண்ணும்போது வாட் ஐ ரியலி காட் கனெக்டட் டு வாஸ், நானும் ஒரு மிடில் கிளாஸ்ல, ஐம் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. உடனே கனெக்ட் ஆயிட்டேன் ஸ்டோரி கேட்கும்போது. So I was very fortunate to get such a role, to portray a woman who has a dream to become an IAS officer. So I think I'm very, very, very fortunate.
டு டூ திஸ் ரோல். அண்ட் இந்த ஸ்டோரி என்னன்னா நம்ம எல்லா வீட்டில் நடக்குது ஸ்டோரி தான். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் படம் பார்த்தேன் நேத்து, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அது இந்த படம் எடுத்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஐ திங்க் இப்போ ட்ரெய்லர் நீங்க பார்த்தாங்க, ஆனா அந்த ட்ரெய்லர் மாதிரி தான் படம் கூட இருக்கு. ரொம்ப சிரிச்சு சிரிச்சு நீங்க டயர்ட் ஆயிடுவாங்க கண்டிப்பா. ஐ ஐ ஹோப் ஸோ. இன்னும் ப்ளீஸ் வாட்ச் குடும்பஸ்தன். கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. அது தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச். 24th ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பா ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு தியேட்டர்ல பாருங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட், யூ என்ஜாய் த ஃபிலிம். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். மீடியா அண்ட் குடும்பஸ்தன் டீம். என்ன பேசுறதுன்னு தெரியல, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ராஜேஸ்வர் ப்ரோக்கும் மாத்தேவனுக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா மாத்தேவன் தான் ரொம்ப ரேண்டமாக ஒரு நாள் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, நீங்கள் மியூசிக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ நாங்கள் ஒரு மாலில் மீட் பண்ணி அப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸ்டோரி அப்போது ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் இது வந்து நீங்கள் மியூசிக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்ணார் மாத்தேவன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாத்தேவனுக்கு நன்றி இந்த ப்ராஜெக்டை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு. அண்ட் ஹோல் டீமுக்குமே நன்றி. ஏன்னா இந்த படம் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு எனக்கு. லைக் ஹவு டு ஹேண்டில் பீப்புள், நம்ம ஒரு விஷயங்களை எப்படி அணுகணும். அண்ட் மியூசிக்கலாக ஒரு ஃபிலிமாக பண்ணும்போது நான் எவ்வளோ ப்ரெஷரை நான் கோத்ரூ பண்ணுறேங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாள் அதை கடந்து போகிறது ஒன்று இருக்கும். அன்றைக்கி ஒர்க் பண்ணோன்னு வருவாங்க, அவங்களுக்கு தெரியும் சரி ஓகே இன்றைக்கி ஒர்க் நடக்குமா நடக்காதாங்கிறது தெரியும். ஸோ ராஜேஸ்வர் பார்த்துட்டு சரி வேணாம் தலைவா நம்ம வாங்க பிஎஸ் விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோல் ஆங்ஸைட்டி, ஒர்க் ஆங்ஸைட்டியை வந்து அவர் அவ்வளோ ஈஸ் அவுட் பண்ணி என்கிட்ட இருந்து ஒர்க் வாங்கினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ராஜேஸ்வர் ப்ரோ. மணி ப்ரோவும் அதுதான். ஸோ பார்த்தாங்க ஓகே ஓவரால் இதில் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், லைக் மியூசிக்கலாக இது எப்படி அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா எனக்கு பேட்டர்னே புரியல, இது புதுசாக இருக்குது, லைக் யூஸ்வல் ஃபிலிம் ஸ்டைலாக இருந்து டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நம்ம மியூசிக்கலாக எவ்வளோ இன்புட்ஸ் போடணுங்கிறது லைக் வாய் வார்த்தைகளில் ஒர்க் அவுட் பண்ணாலும் அவங்க வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம், லைக் இது இந்த பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு. இன்ன நோட் அது எது இருந்தாலும் லைக் எண்ட் ஆஃப் த டே ஃபிலிம் நல்லா வரணுங்கிறது மட்டும்தான் டீமோட கோலாக இருந்தது. ஸோ அதுக்கு வந்து ஐ எம் தேங்க்ஃபுல் டு மணி அண்ணா அண்ட் ராஜேஸ்வர் ப்ரோ. அண்டு லைக் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அண்ட் ஒரு பிரேக் த்ரூனா அது ஃப்ரம் காக்கா கதை. ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ண என்னோட மியூசிக்கல் டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஃபுல் டு மைடியர் மனோரமா. ஸோ அந்த பேஜ் தான் ஃபர்ஸ்ட் என்னோட காக்கா கதையை ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு தேங்க் பண்ணணும்னு நினச்சேன். அண்டு இன்னொரு மணிகண்டன் என்னோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது வந்து மணிகண்டன் ரவி. ஸோ அவர் தான் வந்து சென்னையில் எனக்கு இடமே இல்லை அப்படின்னு நான் வந்தப்போ எனக்கு பிளேஸ் கொடுத்து இங்கே தங்க வச்சு நீ மியூசிக் பண்ணு, எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னது. ஸோ மணியண்ணாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஹோல் டீமுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட மியூசிக்கல் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, சந்தோஷ் அண்ட் டீம். ஸோ அவங்க இதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் படத்தை Jan 24 தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். வந்த எல்லா ஊடகத்தாருக்கும், சோஷியல் மீடியாவுக்கும், பத்திரிகை துறை அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எனக்கு இப்போ மெட்ராஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, சென்னை. ஏன்னா பெங்களூர் மாதிரி இருக்குதுங்க சென்னை. லாஸ்ட் ஒரு ப்ரெஸ் மீட்ல பயங்கர வெயில், ஏப்ரலோ மேலோ ரொம்ப குழுகுலுன்னு இருக்குது. சந்தோஷம். இந்த படம் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஜானர். நான் வந்து நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், இந்த கதாநாயகன் பாட்டி சொல்லி தட்டாது, காசே தான் கடவுளடா, சர்வர் சுந்தரம், இந்த மாதிரி ஒரு ஜானர் இருக்குதுல்ல, ஒரு காமெடி ப்ளஸ் அதில் ஒரு கண்டென்ட்டோட இருக்கிறது. அந்த இது வந்து அதில் காமெடி பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. ஜோக்கர் காமெடி தான், ஆனால் அதில் கொஞ்சம் சீரியஸான காமெடி. அப்புறம் ஜிகர் தண்டால ஓரளவுக்கு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக எனக்கு ஸ்கிரிப்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த டயத்தில் தான் ராஜேஷ் வந்தார். அவர் வந்ததே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகா நீட்டாக நடந்து வந்தார். எனக்கு வந்து இந்த அவங்க சினிமாக்குள்ள வர்றது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்னா, சினிமாவுக்கு வந்து பல வழிகள் உண்டு. சில ஊருக்கு மட்டும் உள்ள போற பாதை, வெளியே போற பாதை இருக்கும், ஒரே பாதை தான் இருக்கும். திருவண்ணாமலைக்கு வந்து சுத்திலும் ஒரு பாதை இருக்கும். சன்ஃபிளவர் மாதிரி எல்லா ஊர்ல இருந்தும் திருவண்ணாமலைக்குள்ள நுழையலாம். அது மாதிரிதான் எல்லா விதத்துல இருந்தும் சினிமாக்குள்ள நுழையலாம்.
ஸோ ஆரம்ப காலத்துல நான் ரேடியோ காலத்துல ரொம்ப சின்ன பையனா இருந்தேன். எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க ரேடியோ கேட்பாங்க, பாட்டெல்லாம் நிறைய கேட்பாங்க, கேசட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா சினிமாக்குள்ள பாடணும், நிறைய பேருக்கு பாடணும். ஸோ அது வந்து ஆண்டு விழா, பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் எதிரொலிக்கும். அது எல்லாரும் பாட்டு போட்டியில வந்து கலந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் இப்படி சினிமாக்குள்ள எப்படி நுழையிறது அப்படிங்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சது. தெரிஞ்சவங்க மூலமா, நண்பர்கள், குடும்பத்துல சொந்தக்காரங்களா இருக்கிறவங்க இப்படி உள்ள இருந்தாங்க. அதுக்கப்புறம் தியேட்டர் குரூப் இந்த ஆக்டர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க நாடகத்துறையில இருந்து. எஸ்பெஷலி இப்போ கூத்துப்பட்டில இருந்து பசுவண்ணா வந்தது, நிறைய ஆக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. அதுல நான் வந்தேன். அப்புறம் வந்து ஷார்ட் பிலிம் எடுக்க வர்றது, அதாவது நாளை இயக்குனர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து சினிமா உலகத்துல வந்து வேற ஒரு வழியை வந்து உண்டு பண்ணுச்சு உள்ள வர்றதுக்கு. ஏன்னா டைரக்டரா உள்ள வரணும்னா இன்னொரு டைரக்டர் அசிஸ்டன்ட் ஆகணும், அப்புறம் ஒரு படம் பார்க்கணும், 4-5 படம் ஒர்க் பண்ணணும், அப்புறம் ப்ரொடியூசரை பார்க்கணும், கதை சொல்லணும். அதுல இருந்து வந்தாங்க. அப்புறம் டிவி மீடியாஸ்ல இருந்து வர ஆரம்பிச்சாங்க, ஆங்கர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. மியூசிக்ல அதாவது மியூசிக் சேனல்ஸ்ல வந்து அதை ஆங்கர் பண்ணவங்க எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க சினிமாக்குள்ள. இப்போ வந்து சோசியல் மீடியா, அது யூடியூபர்ஸ் வந்து உள்ள வர்றாங்க. அது வந்து ரொம்ப, அதாவது இன்னொரு பாதை ஒன்று கிரியேட் ஆயிருக்குது. அது வந்து ரசனையை மாற்றம் இல்லை. இப்போ வந்து வேற ஒரு ஆளை ஒரு இடத்துல போட்டோம்னா, இப்போ நாங்கள் என்ஜினியரிங்ல வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு செக்கிங்க்கு இன்ஜினியரிங்கே தெரியாத ஆளை கூப்பிட்டு காமிப்போம். அவனுக்கு பட்டுன்னு தெரியும், ஏய் இது என்னது எப்படி கேட்பான். அப்போ ஐயோ இவ்வளவு பெரிய மிஸ்டேக். அது மாதிரி ஒரு புதிய ஒரு டீமு, புதிய ஒரு களத்துல இருந்து வர்றவங்க. அதாவது யூடியூப்ங்கிறது ஒரு சின்ன போன்ல இருந்து பெரிய ஸ்கிரீன் வரைக்கும் பார்க்கக்கூடியது. கொஞ்ச நேரம் தான் கொடுக்கப்படுமோ, அதிக நேரம் கண்டென்ட் யோசிக்க முடியாது. கண்டென்ட்டை ஸ்ட்ராங்கா சொல்லணும், வேகமா சொல்லணும், எஃபெக்டிவா சொல்லணும், அதுல மியூசிக் ஆட் பண்ணணும். இவ்வளவு வேலைகளை வந்து ஈஸி பண்ண, அதாவது ஒரு டெக்னாலஜி வந்து ஈஸியாக்கி அடுத்து அவங்க வந்து எல்லாரும் விரும்புறது சினிமா தான். ஏன்னா சினிமாவுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. சினிமா இஸ் வெரி, உங்களை வந்து என்னதான் சினிமாப்பா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் மதுரையில இருந்து வந்தேன். அது வந்து சினிமா ஹப். அது சினிமா சினிமா தான் மதுரையில சினிமா வெறியர்கள் அந்த மாதிரி இருந்தவங்க. ஸோ அவங்கள வந்து வந்திருக்கிறாங்க ராஜேஷ், அவங்க பிரசன்னா, அவங்க டீமு. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு நீங்க கொடுக்கணும். இந்த படமும் ரொம்ப 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 நல்ல படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காமெடி பிளஸ் மணிகண்டன் அவரை பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் விக்ரம் மேதா தான் எனக்கு அந்த அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர், போலீஸ் கேரக்டர்ல பார்த்துட்டு அப்புறம் காலால பார்த்தேன். நல்ல ஆக்டர். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிட்டு இருப்போம், ஏய் மணிகண்டன் கூட எனக்கு ஒர்க் பண்ணணும் ஆசை. அப்பதான் ராஜேஷ் இந்த ஸ்டோரி கொண்டு வந்திருந்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த கேரக்டர் பண்றதுக்குள்ள. சாமி முதல்ல அவங்கள பத்தி சொல்லிட்டாங்க. தெலுங்கு தெரியாட்டினாலும் ரொம்ப சின்சியர் ஆக்டர். அவங்க வந்து அதை படிச்சாங்க, டைலாக்ஸ் எல்லாம் மனப்படம் பண்ணி அதை வந்து டவுட்ஸ் கேட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துல நிறைய நக்லைட்ஸ் டீம்னுடைய மெம்பர்ஸ்னும் நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் நக்லைட்ஸ் நிவேதா நடிச்சிருக்கிறாங்க, எனக்கு ஜோடியா அதுல வராங்க. அவங்க நிஜமாலுமே நல்லா நடிக்கிறாங்க. ஒரு மாதிரி எனக்கு வந்து புதிய ஆட்களோட புதிய டீம் அவங்க எப்படி படத்தை பாக்குறாங்க அப்படிங்கறத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டீம். எஸ்பெஷலி த ப்ரொடியூசர், வெரி கைண்ட் ப்ரொடியூசர். என்ன சார் உங்களுக்கு எது வேணுமா அது வேணுமா எல்லாம் கேட்டு வசதி பண்ணி கொடுக்குறவரு. ரொம்ப நல்லா வந்திருக்குது படம். அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வைசாக் மியூசிக் டைரக்டர். அவரை நான் முன்னாடி மீட் பண்ணிருக்கேன். மீட் பண்ணிட்டு நான் அவர் பூஜையில வந்து புதுசா பாக்குற மாதிரி பார்த்து பேசிட்டு இருக்கிறேன். அவர் என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி, அவங்க எனக்கு போன் பண்ணி, ஏய் நீ தான் அங்க பாத்தி அந்த வைசாக் தான். ஓ அப்படியா. ரொம்ப நல்லா அந்த பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்குது. 2 பாடல்களுமே நான் கேட்ட வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ, அதுவும் செம்மையா இருக்குது பாட்டு. அப்புறம் சினிமோட்டோகிராஃபர், அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஹிந்தி படத்துல இன்னொரு துணை கேரக்டர் வரும் பார்த்தீங்களா, ஹம்மாப்கே கைன்ல இன்னொரு கேரக்டர், அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறவரு. ரொம்ப ரொம்ப ஈஸியா இந்த படத்தை வந்து மூவ் பண்ணி கொண்டு போனாரு அவர் சினிமோட்டோகிராஃபரா. எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அப்புறம் ஆர்ட் டைரக்டர், எஸ்பெஷலி டிசைனர், அவர் வந்து ஒரு தனியா ஒரு போட்டோ ஷூட்டே வச்சாரு. நம்ம வந்து
நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு. ஸோ அந்த டிசைன் ஒர்க்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு கண்டென்ட்டை, ஒரு இப்போ கதையினுடைய கண்டென்ட்டை எப்படி சொல்றது வெளியில பார்க்கும்போது, அந்த அந்த இந்த இந்த ஜீப் இருக்காட்டும், எலியும் தக்காளி அப்புறம் எலியும் இருக்கிறது, அது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ராஜகிரண் சாருடைய தக்காளிமே இருந்துச்சு. தக்காளி என்கிட்ட மோத பாக்குறேன்னு எலிய ஓ இப்படி ஒரு மீனிங்கா அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுல வந்து ஒரு மலையாள ஆக்ட்ரஸ் வந்து, அவங்க பேர் என்னது, கனகம்மா, அவங்களும், ஏன்னா அவங்க வந்து என்னுடைய ஃபேனு. ஏன்னா மின்னல் சார் நான் குரு சாரோட அபிநயிக்காம போகணும்னு எனக்கு வளர சந்தோஷம். அவங்களுக்கும் பயங்கர எக்ஸைட்டடா இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து நான் லப்பர் வந்து பார்த்தேன். ரொம்ப ஜென்சன் அவர் வந்து ப்ராமிசிங் ஆக்டரா இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு. பார்க்கும்போது ஒரு 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 குவாலிட்டி இருக்குது அவருடைய இதுல. அவருடைய எதிர்காலம் இன்னும் வளரும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த டீம் இந்த குடும்பஸ்தன் மிகப்பெரிய வெற்றி பெறும். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் வந்து இதுல காஸ்டியூம் டிசைனர்னா இன்ட்ரோடியூஸ் ஆகிருக்கிறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீரா அவங்களும் அவங்க டீமும் ரொம்ப நிறைய நல்லா ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் குழந்தை நட்சத்திரம் சான்மிகா தானே, அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிருக்காங்க. இவ்வளவு பேர் ஆக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஆவாங்க, இங்க வந்து தொகுப்பாளினியே இன்ட்ரோடியூஸ் ஆகிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வரவேற்புகள். எஸ்பெஷலி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்க எல்லாமே ஒரே குழுக்குள்ள இருக்கு, ஒன்னா சேர்ந்து அப்படியே எல்லாரும் மாமன் மச்சான் மாதிரி தான் பழகிட்டு இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப ஒரு இனிய அனுபவம் இன் கோயம்புத்தூர். ஷூட்டிங் அனுபவம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன சொல்றது, இன்னைக்கு வந்து எனக்கு வந்து நான் ரெண்டு வீட்டு மாப்பிள்ள, ஒன்னு தொண மாப்பிள்ள, இன்னொன்னு மேல் மாப்பிள்ள. இன்னைக்கு வந்து தொண மாப்பிள்ள வேஷம் போட்டிருக்கிறேன். எல்லாரும் சொல்றாரு பாரியா ஒரே நாள்ல 2 பிரஸ் மீட் ஒரே நேரம், அடுத்த பிரஸ் மீட்ல நான் மாப்பிள்ளையா இருக்க போறேன். ஸோ குடும்பஸ்தன் அவங்க குடும்பத்தாருக்கும், குடும்பஸ்தன் படத்துக்கும், சினிமாக்காரன் அந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ப்ரொடக்ஷன் பேனர் டைட்டில் வந்து சினிமாக்காரன் நான் அப்படின்னு. அந்த டைட்டிலோட இருக்கிற வினோத் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது இப்பதான் சொன்னாங்க எல்லாரும் காமெடி எதிர்பார்க்கறாங்க போல இருக்கு. இப்ப மதகஜ ராஜா கூட நல்லா ஓடுது, ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டாங்க வெளியில. அந்த சேஞ்சஸ் குடும்பத்தின் இந்த வருஷத்தினுடைய பிகினிங்ல ஜனவரி 24ல உண்டு பண்ணும், கட்டாயம் உண்டு பண்ணும்னு நம்புறேன். நீங்க அதை வந்து ப்ரமோட் பண்ணி இதை வந்து எல்லாருக்கும் ரீச் ஆக வைக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். வந்திருக்கிற ஊடகத்தார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.